வணக்கம் மக்களே, இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டூடியோக்காக நம்ம ஒரு லைட் வாங்கியிருக்கோம். Digitek கலர் கண்டினியூஸ் LED லைட். A few moments ago. போரடி மச்சமுள்ள ஆல்டி ஆளு கொஞ்சம் நீளண்டி. இதை வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இப்போ ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கிறவங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களாம் என்ன லைட் வாங்கலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வருங்க. சில பேர் வந்து எல்இடி லைட் வந்து இந்த பல்ப்லாம் வச்சு ஓடரில் போட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க, அம்பரெல்லாம் வச்சு. பட் லைட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா குவாலிட்டியான லைட் அப்படிங்கும்போது கோடாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் கோடாக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். டிஜிடெக் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. அதே நேரத்தில் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிப் ஆன்போர்ட் எல்இடி லைட்டுங்க. நம்ம வந்து அந்த பல்பு ஓடர்லாம் வச்சு யூஸ் பண்ணாமல் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லைட் வேணும், எந்த டோனில் வேணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ப்ரிசைஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பைக் கலர் கண்டினியூஸ் எல்இடி லைட் வித் 18 சென்டிமீட்டர் ரிஃப்ளெக்டர். ஸோ இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் வந்துடும் அண்ட் ரிமோட் கண்ட்ரோலும் வந்துடும். ஸோ ரிமோட்டில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 250 வாட்ஸ் பவர் அவுட்புட் இருக்கக்கூடிய லைட்டுங்க. இதிலே வாட் வேரியன்ஸ் நிறையா இருக்குது. வாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 25,000 லூமினஸ் ஃப்ளக்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் 2700Kலேருந்து 6500K வரைக்கும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ 2700K அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டோன் டல்லாக இருக்கும். 6500 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், கூல் டோனில் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து ஒரு காப் எல்இடி லைட், சிப் ஆன்போர்ட் எல்இடி லைட். லைட் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக டாட்டாக தெரியாது, ஒரே ஒரு ஃபுல் கம்ப்ளீட் லைட்டாக தெரியும். இந்த லைட் வந்து பவன்ஸ் மவுண்டோட வரனால பவன்ஸ் மவுண்ட் இருக்கிற சாஃப்ட் பாக்ஸ் இல்லைனா எது மாதிரியான அக்சசரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு லைட் எது மாதிரி தேவையோ அந்த ப்ரிசிஷன்லேயே நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வந்து என்ன டோனில் இருக்குது, எவ்வளோ பிரைட்னஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்இடி டிஸ்பிளேலே பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த லைட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே பவர் கார்டு கொடுத்துருக்காங்க, ரிமோட் கொடுத்துருக்காங்க. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், லைட் இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இதுதான் நம்ம மென்ஷன் பண்ண ரிஃப்ளெக்டர். இந்த லைட் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பீஸ் தாங்க. டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டாண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம பேசிட்டு இருந்த சிப் ஆன் போர்ட் லைட். பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பாயில் மாதிரி இருக்கும். இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுல தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. அண்ட் நம்ம பேசிட்டு இருந்த டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே. இப்போ ரிஃப்ளெக்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் கிளிப். நீங்கள் வந்து ரிஃப்ளெக்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். இப்போது நம்ம லைட் வந்து ரெடியாக இருக்குது. பவர் கார்டை கனெக்ட் பண்ணி பவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே மக்களே, டிஜிடெக் கண்டினியூஸ் எல்இடி லைட்டை நான் வந்து பவரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மற்ற லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்டுடைய பவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10ல் இருக்குது. மெதுவாக வந்து இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு நாப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். 20, 29, 30, 100. ஸோ இப்போ ரெஃப்ளெக்டர் வச்சு நம்ம லைட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் 100 வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ரிமோட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ரிமோட் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரிமோட்டுக்கு பேட்டரி கொடுக்கல. ஸோ நம்ம பேட்டரியை மாட்டிட்டு ரிமோட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2700Kல இருக்குது. இது வந்து ரொம்ப வார்மான லைட். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணலாம்.
இது பார்த்தீங்கன்னா 6500K. இது வந்து இருக்கிறதுலே கூல் டோன், ரொம்ப ஒரு ப்ளூவான ஒரு கலர் கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து கம்மி ஆக்க பார்த்தீங்கன்னா அது வந்து வார்ம் ஆயிரும். ஸோ 2700லேருந்து 6500 வரைக்கும் டோன் வந்து சூப்பராக வேலை செய்யுது. அண்ட் ஆன் ஆஃபும் சூப்பராக வேலை செய்யுது. இப்போ ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.